காடு எமிலிக்கு எப்போதும் ஆறுதல் தரும் இடமாக இருந்தது. அவள் குடும்பத்தின் துருவியெறியும் கண்களிலிருந்தும் அவளுடைய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளிலிருந்தும் தப்பிக்கக்கூடிய ஒரு சரணாலயம். இங்குதான் அவள் அவனைச் சந்தித்தாள். ஒரு போட்டி குலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன். அவர்களின் குடும்பங்கள் பல தலைமுறைகளாக சத்திய பிரமாணம் செய்த எதிரிகள். அவர்களின் காதல் தடை செய்யப்பட்டது. அவர்கள் உலகத்திலிருந்து மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம், ஆனால் அவர்களின் இதயங்களில் பிரகாசமாக எரிந்தது. அவர்கள் இரகசியமாக திருடப்பட்ட பார்வைகளிலும் கிசுகிசுப்பான வாக்குறுதிகளிலும் சந்திப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் காதல் வலுவடைகிறது. நாட்கள் வாரங்களாக மாறியதும் அவர்களின் காதல் மேலும் மேலும் பொறுப்பற்றதாக மாறியது. அவர்களின் சந்திப்புகள் அடிக்கடி மற்றும் தைரியமாக மாறியது. அவர்கள் நள்ளிரவில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே பதுங்கிக் கொள்வார்கள். இறந்த இரவின் வேளையில் சந்திப்பார்கள். அவர்களின் காதல் இருளில் ஒரு கலங்கரை விளக்கைப் போல பிரகாசிக்கிறது. ஆனால் அவர்களது காதலை அவர்களது குடும்பத்தினர் பொறுத்துக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கும் ஆபத்து அதிகரித்து வந்தது. எமிலியின் குடும்பம் இரக்கமற்றது. அவர்கள் கண்டுபிடித்தால் அவர்களை பிரித்து வைக்க அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று அவளுக்குத் தெரியும். ஒரு நாள் இரவு அவர்கள் கைகோர்த்து காட்டுக்குள் நடந்து செல்லும்போது பின்னால் மரக்கிளைகள் ஒடிந்து விழும் சத்தம் கேட்டது. அவர்கள் எமிலியின் சகோதரரை பார்க்க திரும்பினர். அவரது கண்கள் கோபத்தால் எரிகின்றன. அவரது கைமுட்டிகள் அவரது பக்கங்களில் இறுக்கப்பட்டன. அவர் அவர்களின் இரகசியத்தை கண்டுபிடித்தார். மேலும் அவர்களை பிரிக்க வன்முறையை பயன்படுத்தவும் அவர் தயங்க மாட்டார். எமிலியின் இதயம் மூழ்கியது. அவர்களின் காதல் அழிந்தது. அவர்கள் ஒருபோதும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை அவள் அறிந்தாள். அவளது சகோதரனின் முஷ்டி தன் காதலனின் தாடையுடன் இணைந்ததால் எமிலி தன் உலகம் தன்னைச் சுற்றி இடிந்து விழுவதை உணர்ந்தாள். அவளுக்குள் பதுங்கியிருந்த இருள் கட்டுவிழ்த்துவிடக் காத்திருந்தது. பின்னர் அவள் தன் சொந்த குரலைக் கேட்டாள். ஒற்றை குளிர்ச்சியான வார்த்தையை கிசுகிசுத்தாள், என்னுடையது.